இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ வந்து எந்த மதத்தையோ புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது. இது வந்து வெறும் தமிழ் சினிமாவுடைய ஒரு வரலாறு, ஒரு ஃபேக்டை பற்றி பேசணுன்ற வீடியோ தான். என் நோக்கம் வந்து யாரையும் புண்படுத்துறது கிடையாது. அது மீறியா தப்பாக இருந்துச்சு, நான் சொன்னது வெறும் மிஸ்டேக்காக உங்களுக்கு வந்து ஒரு மனசு கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னா தயவுசெய்து மன்னிச்சிக்கிங்க. என் நோக்கம் அது இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஹலோ சோல்ஜர்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்கேனோட சேயோன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் டீசரும் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அந்த படத்துக்காக. அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு புது ஏரா உருவாகிருச்சு. இது வந்து டிவோஷன் ஏரா. இதுக்கு முன்னாடி இது வந்து ரத்தம், குத்து, கொலை அப்படின்ட்டு கொடூரமான ஏரா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து லோக்கியானோட சேர்த்து கூலிப்படம் பேக்கப் பண்ணிட்டீங்க. இனிமே இருக்கிறது இந்த ஏரா தான் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து ட்விட்டர்ல எழுதுறதும் இன்ஸ்டாகிராம் போதும் பார்த்துருப்பீங்க. உண்மையே வந்து டிவோஷன் ஏரா அப்படின்றது இன்னிதான் ஆரம்பிச்சுதா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டிவோஷன் மூவிஸ், அதாவது சாமி படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலங்காலமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி வளர்ந்துச்சு, எப்படி அழிஞ்சுது அப்படின்றதான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். பார்த்துருவோம் எவல்யூஷன் ஆஃப் சாமி மூவிஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஃபன் கலந்த ஒரு ஃபேக்ட் வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து யாரெல்லாம் லைக் பண்ணிங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா 60% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கோராசில் போயிடலாம். நான் கதையான சாமி. இந்த ஷோ கோலிவுட் கனசாமி. இந்திரா வந்தது, சந்திரா வந்தது, இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது, இந்த சினிமாதா. இந்த டைவர்ஷனை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா தமிழ் சினிமா இல்லை, கன்னட சினிமா தான் காரணம். அங்கே பார்த்தீங்கன்னா காந்தாரா படம் எடுத்த ரிஷப் ஷெட்டி தான் காரணம். அவர் காந்தாரா 1 எடுத்தாரு, இட்டு. காந்தாரா சாப்டர் 2 படம் எடுத்தாரு, இந்த படமும் இட்டு. அதை பார்த்தா இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா சேவன் மட்டும் இல்லை, முருகர் கதை கிடையாது. முருகரை வந்து ஒரு ரிசம்பிளாக வச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து கருப்பு படம் வரும்போது நம்ம சூர்யாது, அடுத்து மூக்குத்தி அம்மன் வரப்போகுது, மூக்குத்தி அம்மன் 2. இந்த மாதிரி சாமி பேஸ் படம் வரப்போகுது அப்படின்னு வந்து ட்விட்டரில் பல பேர் வந்து பேசுறதை பார்த்துருப்பீங்க. உண்மைனா அப்படின்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் சாமி படங்கள் அப்படின்றது ஒரு 300 காலத்தில் ஒரு மிகப்பெரிய யாராவது இருந்திருக்கு. ஒரு தீபாவளி பொங்கல் வந்துச்சு அப்படின்னா சாமி படம் இல்லாமல் வந்து இருந்ததே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஏகப்பட்ட சாமி படங்களை வந்து எடுத்து குவிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில். அதுவே யாரு கண்ணாடி பாரு அப்படின்ற மாதிரி சந்தேகமாக இருந்தா ராஷ்டிரிய போய் பாருங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏதாவது சாமி படம் போட்டுருவான். அதெல்லாம் வந்து அந்த ஏராளம் வந்த திரைப்படங்கள் தான். சரியா சொன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு விஷயத்தை தொடங்குறாங்க, உருவாக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒன்று சாமி படத்துக்காக பண்ணுவாங்க, சாமி விஷயத்தை தொடங்குவாங்க. சரியா சொன்னா சினிமாவில் புக்கே எடுத்துக்கலேன், முதல்ல பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு புக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா அது பைபிள் தான். அதே மாதிரி இந்தியாவில் முதல்ல பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு புக்கு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தமிழ் புக்கு. அந்த தமிழ் புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் பேஸ் பண்ண புக்கு தான். லாட்டின்ஸாக அடிச்சிருக்காங்க, தமிழில் புக்கை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே தமிழில் படிச்சிருக்காங்க. தமிழ்யா. இதே மாதிரி இந்தியாவில் எடுக்கப்பட்ட முதல் படம் பார்த்தீங்கன்னா ராஜா ஹரிச்சந்திரா தான் முதல்ல எடுக்கப்பட்ட இந்தியா எடுக்கப்பட்ட முதல் படம். இந்த ஹரிச்சந்திரன் கதை பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த காலத்து கிட்ஸுக்கு தெரியுமான்னு தெரியல. ஹரிச்சந்திரன் ஒரு ராஜா பொய் சொல்ல மாட்டார், ஓகேவா? இந்த பொய் சொல்லாத ஒரு ராஜாவை சோதிச்சு பார்க்கணுன்ட்டு அவர் கஷ்டமாக கொடுப்பாங்க. நாடு போய் பொண்டாட்டி போய் அது படமே ஒரு மாதிரி சோக கதையாக இருக்கும். கடைசியில் பொய் சொன்னாரா இல்லையா அப்படின்ற மாதிரி போயிருக்கும். அது வந்து ஞாபகம் இருக்கு. அப்பெல்லாம் சுடுகாட்டில் வந்து சலை வச்சிருப்பாங்க அவருக்கு. ஹரிச்சந்திர சாமி கும்பிட்டு தான் வருவாங்க. அந்த சாமி கதையை வந்து ஃபர்ஸ்ட் படமா எடுத்திருப்பாங்க. தமிழ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பேசா படங்கள் வந்து ஃபேமஸாக இருந்திருக்கும். இப்போதான் வந்து 3D படம் காட்டுறாங்க இல்லையா, ஐமேக்ஸ்லாம் காட்டுறாங்க இல்லையா, அப்பெல்லாம் அந்த படத்துக்கு சவுண்டே கிடையாது. அப்படி இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாமி படம் எடுத்திருப்பாங்க. கீச்சகவாதம் அப்படின்றதான் முதல்ல வந்த படம் 1918 எடுத்திருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சாமி படம் தான். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து சாமி படம் பார்க்கறதுக்கு ஆரம் காட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா சினிமாவுன்றது ஒரு டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலுமே நாடகங்கள் அப்படின்றது இந்தியா முழுக்கவே பரவி இருந்துச்சு. ஏதாவது கோவில் திருவிழா நாடகம் போடுவாங்க, அந்த நாடகத்தை வந்து வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து தெருக்கூத்து போடுவாங்க, தெருக்கூத்து உட்காந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி தெருக்கூத்து, பொம்மலாட்டம் இதெல்லாம் வந்து சொல்லப்படுற கதைகள் வந்து புராண கதைகளாக இருக்கும், சாமி கதையாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து எடுத்தோம்னா கல்லா கட்டிடலாம், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. அப்படிதான் பல படம் எடுக்கப்பட்டது. வெறும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல அப்படி மட்டும் இல்லை, கலர் படம் வரும்போது கூட இந்த மாதிரி பல படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. என்னன்னா இந்த நாடகம் படம் தெரியுமா, அந்த கதைகள்லாம் எடுத்துட்டு வந்து படமா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. புராண கதை, அப்புறம் வந்து சாமி கதை, முருகரோட ஆர்ஜின் ஸ்டோரி, பிள்ளையார் ஆர்ஜின் ஸ்டோரியா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு படம் எடுத்து ஒரு அவளுக்கு மேலே ஆர்ஜின் ஸ்டோரி வந்து காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கோயிலோட தலைப்படம் தெரியுமா, சில இந்த கோயிலுக்கு வந்து ஒரு கதை இருக்குங்க, சிவன் வந்து இங்க இது பண்ணாருங்கன்ட்டு ஒரு கதை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கதையை வந்து படமா எடுக்க ஆரம்பிச்சாங்க கோவில் தலைப்படங்கள்ல. அதுக்கப்புறம் கண் திருந்து போச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சம்பவங்கள்
நார்மல் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். இந்த கோயில் ஒரு கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன நல்லா நடந்துச்சு. ஒரு வெள்ளக்கார ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து சாமி வந்து இல்லைன்னாரு, ஆனா வந்து சாமி வந்து செயலை காமிச்சதுனால அவரே வந்து இந்த கோவிலுக்காக கொடை கொடுத்தாரு அப்படின்லாம் வந்து கதைகள் இருக்கு. இந்த மாதிரி கதையில எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி எடுத்து என்ன ஆச்சுன்னா ஒரு எதாக்கு மேலே என்ன ஆச்சுன்னா கண்டென்ட் இல்லை. அங்கதான் வராங்க நம்ம கரண் அண்ட் குரூப்ஸ். முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம கரண் சொல்றது நம்ம கரண் இருக்கு தெரியுமா, அந்த படங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஊருக்குள்ள வந்து ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து அம்மனுக்கு வந்து ரொம்ப பக்தியா இருக்கும். ஓகேவா, அது எந்த அளவுக்கு பக்தனா ஆண்டனகாலமா சாமி விட்டுருப்போம். நம்ம அம்மகிட்டலாம் வராத சாமி இந்த பொண்ணுகிட்ட வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு ஆடு புலி ஆட்டம் பல்லாங்குழிலாம் ஆடிக்கிட்டு இருக்கோம் சாமி. இந்த அளவுக்கு வந்து கடவுள்கிட்ட டைரக்ட் டீல் இருந்திருப்பாங்க அந்த பொண்ணு. இப்பொண்ணாம இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மந்திரக்காரன் என்ன பண்ணுவான், கரண் இல்லாம லிவஸ்டிக் இந்த மாதிரி ஆக்டரை விட்டு இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணி விசாரி பண்ணிரு, இந்த பொண்ணை காலி பண்ணி வந்து பவர் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு வந்து ஒரு இருப்பான். கடைசி நாம அந்த புருஷன் ஆக்டருக்கு சாமியாருக்கு சண்டை வந்து இந்த புருஷனை காப்பாத்து சாமின்ட்டு சாமி கிட்ட வேண்டி போய் கடைசி ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்க. அந்த மந்திரக்காரனை போட்டு தள்ளுவாங்க. இந்த டெம்ப்ளேட்டை வச்சு தமிழ்லயும் சரி தெலுங்குலயும் சரி படமா எடுத்து தள்ளியிருக்காங்க. அவ்வளோ க்ளோஸ் டீலிங் இருக்கிற பொண்ணே சாமியால காப்பாற்ற முடியல. இப்படி ஒரு கெட்டவன் கிட்ட இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சு. கேட்காது சாமி வந்து இப்பெல்லாம் இருக்குமா, இவங்க வந்து அதே சொல்றது அந்த ஓலா குடிசை வீட்லயே ஒட்டுப்பட ஜாக்கெட்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்களாம். சாமியே ஒரு 10 லட்சம் படம் கொடுன்னு கேட்டா அப்படி கேட்குற ஆள்கிட்ட தான் சாமி ஃப்ரெண்டா இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட ஃப்ரெண்டா இருக்கணும் அவங்க உணர்த்துறாங்க. புரியல, இப்படி சாமி வருது நீ என்ன காரணம் கேட்ப சொல்லு, கட்டத்தை நான் சொல்றது. ஓகேவா, பட் அது வந்து ஒரு கற்பனையான ஒரு கதைன்னு வச்சுங்க. ஓகே, ஒரு கடவுள் பக்தியை வந்து இது பண்ற மாதிரி கதை வச்சுங்க. பட் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா. என்ன பண்றீங்க, ஒரே கதையை திரும்ப 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 எடுத்து வச்சிருப்பாங்க. சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு அண்ணன் ஒரு அண்ணன் ஜாலியாக இருந்தால் அண்ணன் ஒருத்தர் இருப்பான். அப்போ என்ன பண்ணாங்க, ஒரே டைம் வச்சு ஓட்டும் பொழுது இல்லை மக்கள் வந்து ஓடலை என்ன பண்ணுறது பார்க்கும் பொழுது தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து அனிமல்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. குரங்கு, நாய், இன்னொரு படம் இருக்கும் அன்னை காளியம்மான படம். அதில் யானைக்கு வந்து சட்டை பேண்ட் கண்ணாடி போட்டு வச்சிருப்பாங்க. கண்ணே 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 கட்டேசா அப்படின்ட்டு பபுள் டான்ஸ் ஆகிட்டு இருப்பாரு. யானை ஒன்று இருக்கும். ஓகேவா, யானைக்கு வந்து சட்டை டாண்டு துப்பிலாம் போட்டு கண்ணாடி போட்டு ஆமா ரியலாவே வந்து யானைக்கு பெரிய தான் அவ்வளோ பேர் துணி எடுத்து கட்டி தைச்சிருக்காங்க. ஓகேவா, போட்டிருக்கோம். சிஜிஐ பண்ணிருப்பாங்க. சிஜிஐ யானை வந்து நான் பண்ணோம் கிரிக்கெட் விளையாடுறது இது பண்ணலாம் பண்ணுவோம், ரஜி ஸ்டைல்லாம் பண்ணோம் யானை. இந்த மாதிரி வந்து குழந்தைகளை வந்து கவர்ந்துடலாம் அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரிலாம் ஸ்டண்ட் காமிச்சிருந்தாங்க. அது விட்டாகிட்டு இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா கனாத்தல படம் தமிழ்ல பயங்கர ஹிட்டு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெலுங்குல எடுத்த ஒரு படம் தான் அம்மன். இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த அம்மன் தாயி அப்படின்ற பேரும் சரி, ஜண்டா இதுவும் சரி, கடைசியில் அம்மன் வந்து வில்லனை வெட்டி கொள்ற சீனாவும் சரி, அது ரொம்ப ட்ரம்மா அதை பார்த்து ட்ரம்மா ஆயிடுச்சு எனக்கு சின்ன வயசுல. இதெல்லாம் வந்து அந்த டைம் கேடிவில பார்த்து யாரெல்லாம் வந்து ஆச்சரியமா பார்த்தீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் அம்மன் கதையை வச்சு பயங்கரமா வந்து கலா காட்ட ஆரம்பிச்சாங்க. ஏகப்பட்ட அம்மன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, யூடியூப்ல போயிட்டு அம்மன் மூவிஸ்ன்னு போடுங்க, எத்தனை அம்மன் மூவிஸ் வருதுன்னு பாருங்க. ஆமா, நான் வெறும் அம்மன் மூவிஸ்ன்னு போட்டேன். அம்மன், அப்புறம் அம்மன் தாயி, கோட்டை மாரியம்மன், ராஜகாளி அம்மன், படை வீட்டு அம்மன், மீண்டும் அம்மன், அதுக்கப்புறம் பண்ணாரி அம்மன், அன்னை காளிகாம்பாள். ஓ, இது அந்த யானை படமா? நம்ம ஊரு எல்லையம்மன், கண்ணாத்தாள், ஆதிபர சக்தி, அங்காள பரமேஸ்வரி, ஸ்ரீ காஞ்சி காமாட்சி, இன்னும் நிறைய போயிட்டே இருக்கே. பாளையத்தம்மன், கண் திறந்து பாரம்மா, திருவக்கரை ஸ்ரீ வக்ரகாளி அம்மன், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, அப்புறம் கந்தன் கருணை, துர்கை அம்மன், தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன். பெருசா போயிட்டு சீரியஸா நான்லாம் டிப்ரெஷன் கை. இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு உட்காந்து பார்க்கலாம் போலயே. கரண்ட் பண்ணலாம் பாத்துறது அப்படின்னு டிப்ரெஷன் ஆயிருவேன். இல்ல ஏதாவது சின்ன வயசுல பார்த்ததா அதெல்லாம் மறுபடியும் பார்க்க நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கா. சோ இந்த மாதிரி பார்த்தா ஏகப்பட்ட அம்மன் படங்களை எடுத்து குவிக்க ஆரம்பிச்சீங்க. இந்த படம் தான் சொன்ன ராஜகாளி அம்மன். அம்மனுக்குள்ளே சாப்பாடு எல்லாம் ஊட்டுவாங்க. சந்தன மல்லிகையில் போட்டு. பட் அதுவும் வந்து கழுது இது கட்டணமான கதையா ஒரு லெவலுக்கு அது ஓடாம போயிடுச்சு. மக்கள் ட்ரெண்டு மாறி அந்த வேற பக்கம் போயிடுச்சு. இது காரணம் என்ன பாத்தீங்க அப்படின்னா டிவி சேனல்ஸ் தான். டிவி சேனல்ஸ் வளர என்ன பண்ணாங்க அப்படின்னா சினிமாவில் அந்த ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் என்ன பண்ணாங்க, டிவி சீரீஸ்ல கொண்டு ஆரம்பிச்சாங்க. சரியா ஃபேமிலி மூவிஸ் சொல்லலாம். ஒரு காலத்துல விசு பண்ணாத ஃபேமிலி மூவிஸே கிடையாது. தலைவனும் அதே ஒரே கதையை வச்சு பல ஸ்கிரீன் பிளே மாத்தி மாத்தி படம் எடுத்திருக்காரு. மணல் கயிறு, பட்டுக்கோட்டை பெரியப்பா, பேரே இதுதான். இந்த மாதிரி பல படங்கள் இப்படி வந்து ஃபேமிலி பேஸ் பண்ண டிராமா கதையில வந்து சீரியல் கொண்டு வரும் பொழுது சாமி கதையை வந்து சீரியலா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ராஜராஜேஸ்வரி
அப்படின்னு சன் டிவில போடாமப்பா ஞாயிற்றுக்கிழமை. அந்த இன்ட்ரோவை பார்த்து பயப்படாதவனே கிடையாது. அது ஆக்சுவலி சாமி, ஆனா அதுக்கே நான் பயப்படுவேன். நானும் அப்படிதான். கரெக்டாக வீட்டில் யாருமே தூங்கிடுவாங்க, நான் நைட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பேன். கரெக்டாக போட்டுருவாங்க. அது வந்து ராஜேஷ் சிரிக்கும், சாமி பார்த்து பயமாயிருச்சு அப்படியே. அவ்வளோதான், அல்ல மாத்திருவாரு. முடிஞ்ச உடனே ஒரு ஜாலியான பாட்டு, சாமி பாட்டு ஒன்று வரும். ஆனால் அதுக்குள்ளே நான் மாத்திருவேன். எனக்கு அந்த அளவுக்கு பயப்படும். ஆக்சுவலி வந்து சக்தி மகா சக்தியே, கனகவல்லி தேவியே, இல்லை இல்லாம அழைகின்ற ராஜேஸ்வரி அப்படின்ட்டு வந்து ஒரு நல்ல பாட்டு தான் போட்டிருப்பான். முன்னாடி இன்ட்ரோ போட்டோன்னா பயம் வந்து எல்லாம் ஆஃப் பண்ணி ஓடி போடுவாங்க. எல்லாம் அள்ளு விட்டுரும். அதை வந்து அந்த இன்ட்ரோ பார்த்துட்டு வச்சிருப்பான் பாருங்களேன், ஜெல் ஜெல் ஜெல். அப்புறம் தான் ராஜேஸ்வரி அப்படின்னு போடுவாங்க. பயமா பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வேற எதை முன்னாடி போடணும் எதை பின்னாடி போடணுன்ற இது இல்லை. எங்க அப்பா நைட் ஒரு 9 o'clock 10 o'clock இருக்கும். அப்போ வந்து மிராண்டாவும் பொட்டேட்டோ சிப்ஸும் கொடுத்துட்டு அவர் வெளில நின்று ஃபோன் பேசிட்டு இருக்காரு. ஓகே, எங்க வீடு வந்து சந்து மாதிரி இருக்கும், எண்டில் எங்க வீடு. எங்க அப்பா வந்து இந்த ஸ்டார்டிங்ல என்ன டிராப் பண்ணிட்டாரு. நான் வந்து இந்த சந்துல நிறைய வீடு இருக்கும், அதை தாண்டி நான் வந்து போனோம் எங்க வீடு லாஸ்ட்ல. அப்படி போறேன், நான் கொஞ்சம் தூரம் போய் ரைட் சைட்ல என் ஃப்ரெண்டு வீடு. அவங்க வீட்டுல அந்த சீரியல் போட்டுட்டாங்க. போட்ட உடனே அந்த கேக்குது பாரு, அவ்வளவுதான் எடுத்த போற ஓட்டம். இருட்டுன்னு கூட பாக்கலையே. ஏப்பா இப்படி தலைதறிக்க ஓடியாடுற? என்ன மூச்சு வாங்கவே. எங்க அம்மா எங்கட என்ன எங்க அம்மா நாய் துரத்துச்சோ அப்படி இப்படியோன்ட்டு நினைச்சிட்டாங்க. ஆனா வந்து நான் தான் ஒன்றும் இல்லை, மண்ணலம்மா சும்மாம்மா ஓடி வந்தம்மா அப்படின்ட்டு ஓடி விட்டேன். இல்லை நல்ல வேலை நான் மட்டும் தான் பயந்து நினச்சேன். பார்த்தா பல பேர் பயந்துருக்காங்க அந்த இன்ட்ரோவுக்கு. இல்லை, எனக்கு எப்பவுமே வந்து அந்த நார்மலை விட கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் நான் பயப்படுவேன். சீரியஸ்லி வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். சிவசங்கரி பார்த்துருக்கியா? சிவசங்கரியில் குற்றம் அப்படின்ட்டு ஒரு ஷோ போட்டுதாங்க விஜய் டிவியில். அந்த இன்ட்ரோ சீனாக பார்த்தா பயந்துருக்கேன். இன்ட்ரோ சீனே பயமாக இருக்கும். அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதுக்கு அந்த டைமில் எனக்கு என் தம்பியை வந்து பார்த்தா பயம், மாத்துறாது அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். வேற என்ன சீரியல்? சிவசங்கரி. சிவசங்கரியா? என்ன கதை? அது மாதிரிதான். அது குட்டி பொண்ணு, அது பெரிய பொண்ணு. அதுக்கு சாபம் கொடுத்து சின்ன பொண்ணாக்கிடுவாங்க. அவ ஊர்ல எல்லாம் போய் சாமியெல்லாம் ஹெல்ப் பண்ணி காப்பாத்தும். அதுக்கு ஒரு கோல்டு ஃபிஷ் ஹெல்ப் பண்ணும். ஓஹோ. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது பேரு விலோச்சினி நினைக்கிறேன், மறந்து போச்சு. சன் டிவி தான். நான் சன் டிவி நிறுத்தினதுக்கு அப்புறம் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். பைரவிக்கு முன்னாடி போட்டான். பைரவியே நான் நிறுத்திட்டேன் பாதியிலேயே. அப்ப நீ சிவசங்கரி பாத்திருப்ப. அப்படியா? ஆமா. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வந்து வேலண்ட் ஒரு சீல் போடுவாங்க. வேலண்ட் பொம்மி தெரியுங்கள, ஏ பொம்மி பூமி. அந்த அவங்க சைல்டு ஆக்டர் அவங்கள வந்து பையன் வேஷம் போட்டு முழு வேஷம் படிக்க வச்சிருப்பாங்க வேலன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த இது இப்ப சொன்ன ஒரு சீரியல் அது பயந்துரும். ராஜேஸ்வரி அதுலயும் அந்த பொண்ணு வரும். அப்படியா? ஆமா. சாமி பார்த்தா அந்த பொண்ணு ஃப்ரீடா. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சீல பக்கம் வந்த உடனே இந்த கண்ணில் வந்து சீல் கண்டா மாறிடுச்சு, இது வந்து படமா எடுத்தா ஓடுமா அப்படின்ட்டு படம் எடுக்கிறவங்களுக்கே வந்து டவுட் ஆயிருந்தனால இது பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் படம் எடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா சாமி படத்துக்கு பதில் பேய் படம் ஆரம்பிச்சிட்டாங்க. படத்துல பேர் வந்து தாலி காத்த காளியம். படத்துல கடைசி 10 நிமிஷம் தான் சாமியோட சாமி பத்தி பேசுவாங்க. படத்துல கதைனா பிரபு இருப்பாரு. பிரபுக்கு வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது பேய் வந்து அட்டாக் பண்ணும். ஏன்னா அந்த பேய் வந்து பிரபுடைய எக்ஸ் வந்து பேயா வந்து பழிவாங்க. இப்படி எல்லா எக்ஸும் கிளம்பிட்டா பசங்க எல்லாம் பாவமாச்சு. எக்ஸ் எப்போ ஒய்யாச்சுன்றதான் கதை. கடைசியில படம் முடியும் பொழுதுதான் சாமி வந்து எக்ஸ காலி பண்ணிடும். அவ்வளவுதான், படம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். படத்தை எப்படி சொல்றான் பாரு. பேய் படமையாது, அது சாமி படம் டைட்டில் வச்சு ஏமாத்தி விட்டாங்க. நான் தெரியுமா, அதாவது சாமி படம் நினச்சிக்கிட்டு எங்க வீட்டுல வந்து எங்க ஊர் மளிகை தேட்டர் இருக்கும். ஓகேவா, மளிகை தேட்டர் கூட படம் காமிச்சாங்க. படம் வந்து செம்ம கடுப்பாயிடுச்சு, நல்லா படாது அப்படின்ட்டு. டெர்மினேட்டர் பார்த்து விஎஃப்எக்ஸ் சரி பண்ணி டெர்மினேட்டர் விஎஃப்எக்ஸ்லாம் அதெல்லாம் பேன் உட்காந்து பார்ப்பேன் தெரியுமா. அந்த ட்ரீ அசைறது, அப்புறம் இந்த சாமி அப்படியே நடந்து வர்றதெல்லாம் பார்க்க அப்படியே பேன் பார்த்துட்டே இருப்பேன். அது உருவம் மாறுறதெல்லாம் வாவ் அப்படி இருக்கும். பொதுவாக நம்ம ஊர்ல வந்து வேப்ப மரத்தை வந்து சாமியை கும்பிடுவாங்க தெரியுமா. இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. வேப்ப மரம் வந்து வேரோட பிடிக்கிட்டு வந்து டான்ஸ் ஆடும் டிங் டிங் டிங்ட்டு. அதுவே பேச பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். அதெல்லாம் சின்ன வயசுல பார்க்கும்போது ஓ அப்படின்னு இருக்கும். டு மை சர்ப்ரைஸ் என்னன்னா நான் அதை பார்த்து தான் பயப்படுவேன். கொஞ்சம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆளு. நான் நார்மலா ஏதாச்சும் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கும். ரியாஸ் கான் வந்து ஒரு பாடம் அடிச்சிருப்பாரு. அதை வந்து ஐயனார் செலவு இருக்கும், ஐயனார் செலவு தொலைச்சிட்டு வரும். ஓகேவா, ஐயனார் சாமி தான். ஆனா அதை பார்த்து எனக்கு பயம் வந்த டைம். பயம் வந்து கனவுலாம் ஐயனார் வந்து தொலைச்சிட்டு வரலாம், கனவு வர இருக்கு. இந்த மாதிரி வந்து அன்கனி வேலையை விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணி பயமுத்திருப்பாங்க. அதே மாதிரி சீரியல்லுமே பயங்கர இன்னோவேட்டிவா இந்த மாதிரி நிறைய காசு செலவு பண்ணி சிஜி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த நந்தினி சீரியல் பார்த்திருக்கியா? நந்தினி சீரியல் வந்து இந்த யாராவே வேற. நந்தினி சீரியல் யாரான்றது நாகினி யாரா. தமிழ்
சீரியல் பார்த்தீங்கன்னா அவங்க செலவு பண்ணலாம் வந்து டைட்டிலுக்கு தான், ஷோவுக்கு செலவே பண்ண மாட்டாங்க. சினிமாவில் வந்து மந்திரக்கார யாராவது வந்து தெரியுமா, மேஜிக் பண்ணுறது ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அதே மாதிரி கேரக்டர்ஸை கொண்டு வந்து மந்திரக்கார இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர் உள்ள கொண்டு வந்து அதே மாதிரி படம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு கண்ணு கிடைக்காம என்ன பண்ணாது, நாகதோஷம் சர்ப்பதோஷம் ஏகப்பட்ட கதையை கொண்டு வந்து டெவோஷன் அதில் சொல்லி இருப்பாங்க. யோசிச்சு பார்த்தா அதான் ரீமேக் பண்ணாலும் நிறைய படம் இருக்கலாம் போல. ஒரு அர்ஜுன் படம் ஒன்று இருக்கும், ஒரு பையன் செத்து போயிடுவான், அந்த பாம்பாலாம் செத்து போயிட்டு இருப்பான், மரத்தை இருப்பான், கீழே செத்து போயிட்டு இருப்பான். இந்த பாம்போட உயிர் எடுத்து ஒரு சாமியார் வந்து அந்த பையனுக்கு குத்துருவார். அதனால அந்த பாதிக்கப்பட்ட பொம்பளை பாம்புனா போனால் பழிவாங்க வந்திருக்கும். அதுக்கு வந்து அதை காப்பாற்றுவர் தான் அர்ஜுன். இந்த படத்தில் பார்த்துட்டு தெரியல, படம் பேரும் தெரியல. அவர் யாரை காப்பாற்றுவார்? அந்த கேர்ள் பாம்பை காப்பாற்றுவார்? கேர்ள் பாம்பு இல்ல, கேர்ள் பாம்பு கிட்ட இருந்து இவர் காப்பாற்றுவார் பையனை. இது ஒரு டெம்ப்ளேட், இதை யூஸ் பண்ணியே நிறைய படம் வந்திருக்கு. 1000 ஜென்மங்கள் ஒரு படம், இதே நீயான ஒரு படம். நீயா தெரியும்? நீயா தெரியும்ல, 1000 ஜென்மங்கள் பார்த்தல, 1000 ஜென்மம் அரண்மனை, அதுதான் ரஜினி படம். காமிச்சு அருகிட்டு பேய் வரும், இன்னிங் ஒண்ணுமே புரியாது இந்த படத்துல. திடீர்னு ஃபயர் வருது, திடீர்னு கட் பண்ணி எங்கேயா போயிடுவானுங்க. அததான் ஆட்டை போட்டு சுந்தரனை வந்து அரண்மனை எடுத்து இத்தனை படம் விட்டு. எனக்கு இன்னும் அரண்மனை தான் பிடிச்சது. பார்த்தீங்கன்னா 2K கிட்ட அப்படிதான். இது சீரியல் கண்டென்ட்லாம் வந்து ஒதுக்கப்பட்ட கண்டென்ட்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க சினிமாவில், சீரியலா அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஆச்சு அந்த கண்டென்ட்லாம் அதோட ஃபேவரட் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் சாமி படங்கள்ன்றது கம்மியாக ஆரம்பிச்சுது. அப்புறம் மக்கள் நிறைய வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வந்து கடமை கம்மியாயிடுச்சா, இந்த மாதிரி படம் எடுத்தா ஓடாது முடிவு பண்ணுறாங்க தெரியல. இந்த மாதிரி படங்களை வந்து இப்படி கொடுத்தா வந்து ஃப்ளேவரபுளாக இல்லை, ஸ்டீவ் ஓட்டினா கலை கட்ட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி டெவோஷன் மூவிஸை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சாங்க, எடுக்காம விட்டாங்க. கடைசியில் கண்டென்ட்லாம் குடும்ப கதை அப்படின்னா டிவி சீரியல் தாங்கோ அப்படின்னு மாறி போச்சோ, அந்த மாதிரி சாமி தானா இந்த மாதிரி அப்படின்னு மாறி போயிடுச்சு. இதை வந்து பல வருஷம் ட்ரை பண்ணது யார் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி தான். மூக்குத்தி அம்மன் அப்படின்ற படம் மூலமா ஆரம்பிச்சாரு. பட் அதுக்கு விதை போட்டவங்க யார் அப்படின்னா இந்தியில வந்து PK படம் தான். அவரே சொல்லியிருப்பாரு, இதுல PK படமா தான் படம் பண்ண அப்படின்னு. அப்ப நானா சொல்றது, மூக்குத்தி அம்மன் ஆக்சுவலா ஒரு காவியெல்லாம் கிடையாது, ஏற்கனவே வந்ததுதான். PK படம் தமிழ் ஹிந்தியில எடுத்தது, தமிழ்ல அப்படியே லைட்டா மாத்தி எடுத்த மாதிரி. பட் அவர் வந்து இந்த படத்தை வந்து அழகா நயன்தாரா வச்சு கொண்டு வந்தார். உண்மை நயன்தாரா நடிக்க போறாங்கன்னு ஒன்று பல பேர் வந்து எதிர்த்து தெரிவிச்சாங்க, எப்படி நடிக்கலாம் அப்படின்ட்டுலாம். பட் கதையை வந்து அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி தலையை வந்து படத்தை அழகா எடுத்தாரு. படம் விட்டா போயிருச்சு. பார்ட்ல பஞ்சாயத்தாச்சு போல. இப்போ பார்ட் வந்து நம்ம சுந்தரன் வச்சிருக்காங்க போல, மூக்குத்தி அம்மன் 2 தலைவர் டைட்டில் மாத்திக்கிட்டாரு. மாசாணி அம்மன் அவர்தான் டைட்டில் மாத்தாரு, மாசாணி அம்மன். மாசாணி படம் தெரியுமா, மாசாணி அப்படின்ட்டு ராம்கி படம். ஒரு பாட்டு மட்டும் நல்ல ஃபேமஸ். ஆமாம், அப்போ ராம்கி வந்துட்டாருன்ட்டு பயம் ப்ரமோஷன் பண்ணாங்க. அப்படியே போய் படம் ஓடாமல் போயிடுச்சு. ஓகேஸ், இதுதான் வந்து இந்த டிவிஷன் ஏரா. ஓகேவா, இது பெரிய கதையாக இருந்தாலும் சுருக்கி தான் சொல்லியிருக்கேன். ஓகே, முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஃபன்னாகவும் ஜாலியாகவும் சொல்லியிருக்கேன். இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து என்ன மாதிரியும் வந்து புண்படுத்த நோக்கம் எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது. இந்த சாமி படங்கள் பற்றி கண்டென்ட் பேசணுமான ஆசை, இது ட்ரெண்டிங் வந்துச்சு உடனே பேச நினைச்சு ஷேர் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். சின்ன வயசை வந்து சாமி படம் பார்த்து அப்படின்ட்டு வாயை பிறந்தீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணி இன்னைக்குதான் மார்வல் அனிமி DC மூவிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்து VFX எல்லாம் பண்ணி ஒரு ஃபேண்டசியான கதையை கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சாமி படங்கள் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னை காளியம்மளை படத்தில் அந்த மெயின் கதை தெரியுமா, அந்த கதை சொல்ல பிடிக்காது. நான் அந்த படத்துக்கு வந்து வீட்டை அடம்பிச்சு கூட்டு போகிறது காரணம்னா அப்படி சின்ன படம் இருந்தேன். அப்போ வந்து யானை காமிச்சாங்க, யானையாக தான் படத்துக்கு போனது. யானையே கொஞ்சம் நேரம் தான் வரும், படம் ஃபுல்லாக வந்து போட்ட கதையை போட்டு பிளேடு போட்டிருப்பாங்க. பட் அந்த யானை க்யூட்டாக இருக்குங்க. இப்போ அதெல்லாம் நினச்சா நம்மளால பார்க்க முடியுமா? யூடியூப்ல படம் இருக்கும் போது யூடியூப்ல போட்டால் அம்மன் படம்னு போட்டால் ஏகப்பட்ட படம் வருது. என்ன ஒரு பிரச்சனை, கூட ஜூனியர் ஆச்சு அம்மன் தாய் படமும் வருது. அதான் பிரச்சனையாக இருக்குது. ஓகே பஸ், வீடியோ வச்சு லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா டாப்பிக்கில் என்ன படம் பேசலாம் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை பற்றி பேச ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.